பிரதமர் மோடி வருகையையொட்டி ராமேஸ்வரத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. வரும் 6ஆம் தேதி 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பாம்பன் ரயில் பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். அப்போது ராமேஸ்வரம் தாம்பரம் இடையே புதிய ரயில் சேவையையும் பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். 6ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து மாலை 4 மணிக்கு ரயில் புறப்பட்டு பரமக்குடி, மானாமதுரை, பட்டுக்கோட்டை, திருவாரூர், சிதம்பரம், விழுப்புரம், செங்கல்பட்டு வழியே அதிகாலை 3:45 மணிக்கு தாம்பரம் வந்தடையும் என கூறப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் 6ஆம் தேதி மாலை 6:10 மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு 7ஆம் தேதி காலை 5:40 மணிக்கு ராமேஸ்வரம் வந்தடையும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. இந்நிலையில் பிரதமர் வருகையையொட்டி 5 அடுக்கு கட்டுப்பாடு குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. நிகழ்ச்சி நடைபெறும் சாலைகள் ஏற்கனவே காவல்துறை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. இ-சேவை மையம் மூலம் அரசு பேருந்துகளில் இருக்கைகளை முன்பதிவு செய்யும் வசதி விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் நாள்தோறும் பல்வேறு வழித்தடங்களில் 10,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதில் தொலைதூர பயணம் செல்பவர்கள் எளிதாக பயண சீட்டுகளை பெறும் வகையில் இணையதளம், பேருந்து முனையங்களில் உள்ள முன்பதிவு மையம் மூலம் முன்பதிவு செய்யும் வசதி நடைமுறையில் இருந்து வருகிறது. இதைத் தொடர்ந்து கிராம மக்கள் முன்பதிவு செய்யும் வகையில் இ-சேவை மையம் மூலம் பேருந்து பயண சீட்டுகளை முன்பதிவு செய்யும் வசதியை தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அதன்படி தமிழ்நாடு முழுவதும் உள்ள 530க்கும் மேற்பட்ட இ-சேவை மையங்களில் மக்கள் விரைவில் முன்பதிவு செய்ய முடியும் என கூறப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் பொருளாதார குற்ற வழக்கில் ஓராண்டாக போலீசாரால் தேடப்பட்டு வந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். துபாயிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்த விமானத்தில் பயணிகளிடம் குடியுரிமை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது தஞ்சாவூரை சேர்ந்த முகமது அலி உஸ்மான் என்பவரின் பாஸ்போர்ட் ஆவணங்களை பரிசோதித்தனர். அதில் கடந்த 2024ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டம் பொருளாதார போலீசார் தேடி வந்த நிலையில் தலைமறைவானதும் தஞ்சை மாவட்ட போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கியிருந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து விமான நிலைய போலீசார் அளித்த தகவலை அடுத்து தஞ்சை பொருளாதார போலீஸ் தனிப்படையினர் விமான நிலையம் வந்து முகமது அலி உஸ்மானை கைது செய்து அழைத்து சென்றனர். பெரம்பலூர் அருகே மாணவிகள் விடுதியில் மாணவிகளை கல்லால் தாக்கியதால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட விடுதி சமையலறை போலீசார் கைது செய்துள்ளனர். வடகரை வெண்பாவூரில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் மாணவிகள் விடுதியில் மாணவிகள் விளையாடிக் கொண்டிருந்த இடத்தில் விடுதி சமையலர் செல்வர் என்பவர் செல்போனில் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது மாணவிகள் சத்தம் போட்டு விளையாடிக் கொண்டிருந்ததால் செல்வியின் செல்போன் பேச்சிற்கு இடையூறாக இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த செல்வி மாணவிகளை கல்லால் தாக்கிவிட்டு தன்னைத்தானே தலையில் அடித்துக் கொண்டு மயக்கமடைந்துள்ளார். சத்தம் கேட்டு வந்த விடுதி காப்பாளர் மாணவிகளையும் சமையலர் செல்வியையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தார். பின்னர் சிறுமிகளின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சமையல் பணியாளர் செல்வியை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். தொடர்ந்து செல்வி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். சென்னை பெரும்பாக்கம் அரசு குடியிருப்பில் அகற்றப்படாமல் இருக்கும் குப்பைகளால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் பகுதியில் தினம்தோறும் சேரும் குப்பைகளை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் சரியாக அகற்ற வருவதில்லை என கூறப்படுகிறது. இதனால் குப்பை தொட்டிகள் நிரம்பி அதன் கீழேயும் குப்பைகளை கொட்ட வேண்டிய நிலை உள்ளதாகவும் இதனால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் குற்றம் சாட்டும் மக்கள் குப்பைகளை தினம்தோறும் சரியாக மாநகராட்சி அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சட்டவிரோதமாக கருவில் உள்ள பாலினத்தை கண்டறிந்து கருக்கலைப்பில் ஈடுபட்ட பெண்ணை பிடித்து சுகாதாரத்துறை அலுவலர்கள் விசாரணை நடத்தினர். கோட்டகவுண்டம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட ஹவுசிங் போர்டு பகுதியில் உள்ள அடுக்குமாடி கட்டடத்தில் சட்டவிரோதமாக கருவில் உள்ள பாலினத்தை கண்டறிந்து கருக்கலைப்பு செய்வதாக மாவட்ட மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர்களுக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பந்தப்பட்ட இடத்தில் அதிகாரிகள் சோதனை நடத்தியதில் சுகன்யா, கலைவாணி, கனகா ஆகியோர் இணைந்து 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு கருவில் இருப்பது ஆணா பெண்ணா என கண்டறிந்து கருக்கலைப்பில் ஈடுபட்டது தெரியவந்தது. அங்கிருந்து 2 பெண்கள் தப்பியோடிய நிலையில் சுகன்யாவை பிடித்த அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே தோடர் பழங்குடியினரின் மந்திக்கு செல்லும் சாலையில் மீண்டும் புலி நடமாட்டம் உள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர்.
பாசன்ஸ் வேலி செல்லும் சாலையில் உள்ள கள்ளக்கரை மந்தையை சேர்ந்த பழங்குடியின இளைஞரை கடந்த 27ஆம் தேதி புலி தாக்கி கொலை செய்தது. இதையடுத்து அந்த பகுதியில் 15 இடங்களில் தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டு வனத்துறையினர் கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் அந்த பகுதியில் இரவு நேரத்தில் மீண்டும் புலி உலா வரும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். புலி நடமாட்டத்தை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.